டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்க போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் தான் சபாநாயகராக இருந்த அப்பாவு. இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் பல இடங்களில் அவரால் பிரச்சாரமே செய்ய முடியல. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டு அவரை விரட்டி அடித்தாங்க அப்படின்னு. நான் கேள்வி கேட்கறது, நான் வாக்கு கேட்டு வர்றது என்னுடைய உரிமை, நீ போட்டா போடு, போடலைன்னா போ அப்படின்லாம் அவர் கோவப்பட்டு பேசினதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஸோ அது தேர்தலில் எப்படி பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தாவேக்காவுடைய தாக்கம் இந்த பகுதியில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். 2021 69.18% வாக்கு பதிவாக இருந்தது. இப்போ 10% அதிகமாக இருக்குது. 79.6% வாக்கு அதிகமாக இருக்குது. இது அப்பாவுக்கு எதிரான வாக்குகளா இல்லை தாவேக்காவுடைய தாக்கத்தினால வந்த வாக்குகளா அப்படின்னு பார்க்கணும். 2026 அப்பாவுக்கு எதிராக களம் காண்பது பாஜகவுடைய பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறது. சதீஷ் கிறிஸ்டபர் அப்படிங்கிறவர் தாவேக்கா கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். களம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட சிவகுமார் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம். ராதாபுரம் யாருக்கு சாதகம்? ராதாபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர் கடந்த காலகட்டங்களில் தமாக, அது பிறகு சுயேட்சை வேட்பாளராக திமுக சார்பில் எல்லாம் போட்டிட்டு சபாநாயகர் வரைக்கும் ஆயிருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்பாவு இது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற தொகுதி அப்படின்ட்டு அவர் பரவலாக சொல்லிட்டு இருந்தாலும், இந்த தேர்தலில் அப்பாவுக்கு இந்த தொகுதியில ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பலை, குறிப்பாக அவர் சென்ற பல இடங்களிலே அவரை பிரச்சாரம் பண்ண விடாம தடுத்தது. குறிப்பாக ஆற்றின்கரை பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கிற இந்த திருவம்பலாபுரம், வள்ளியூர் பக்கத்துல இருக்கிற ஆனைக்குடி, இந்த மாதிரி பகுதிகளில் அவரை ஊருக்குள்ளாடியே மக்கள் விடல. அங்கேயே அவர் ரொம்ப இமோஷனல்லாம் பேசிட்டு வெளியே போன காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. அங்க இருக்கிற மெயினா இருக்கிற குவாரி பிரச்சனைகள், ஊழல் பிரச்சனைகள், இந்த மாதிரி அப்பாவு மேல ஒரு கடுமையான அதிருப்தியில அங்குள்ள வாக்காளர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். பாஜக சார்பில் போட்டியிடுகின்ற திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அனைவருக்கும் மிகவும் எளிமையாக பழகின்ற ஒரு நபர், எல்லாருக்கும் உதவுகின்ற நபர் என்கின்ற ஒரு இமேஜோட அவரும் களம் காணுகின்றார். இங்க இருக்கிற இந்த வாக்கு வங்கிகளை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா ஒரு கணிசமான வாக்குகளை பிரித்தாலும் பாஜகவின் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சற்றே முன்னிலை வகிக்கின்றார். இங்கு பாஜகவின் சார்பில் சில உட்கட்சி பூசல்கள் எல்லாம் இருந்த பொழுதும் பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலை வகிக்கின்றார் என்பது கள ஆய்விலே நமக்கு பார்க்க முடிகிறது. ஸோ அப்பாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை பாஜகவிற்கு சாதகமாக இருக்கும். அதே போல் தாவேக்கா பிரிக்கக்கூடிய கொஞ்சம் கிறிஸ்தவருடைய வாக்குகளை பிரித்தா கூட அதுவும் கூட பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. சென்ற முறையே கூட அப்பாவு ஒரு 5925 வாக்குகள் வித்தியாசத்தெலாம் வெற்றி பெற்றிருக்காரு. அதனால் டிஃப்ரென்ஸுங்கிறது பெருசு இல்லை. தாவேக்கா அதை பெரிய அளவில் வாக்கு பிரித்ததுன்னா அதுவும் கூட அவருக்கு பாதகமாக தான் இருக்கும்னு தெரியுது. உங்களை பொறுத்தவரை தாவேக்கா இங்கே எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கும்? தாவேக்கா 15 to 20 விழுக்காடு வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது 10% சென்ற முறை வாங்கிய நாம் தமிழர் கட்சியே 19,000 வாக்கு வாங்கியிருக்கு அப்படின்னா 15 to 20% தாவேக்கா வாங்குறாங்கன்னா எத்தனை வாக்குகள் வாங்குறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது திமுகவுக்கு தான் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுடைய பார்வையாக இருக்குது. மே 4 வரை நம்ம பொறுத்திருப்போம். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்த்தோம். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்விலேயே பாலகிருஷ்ணனுக்கு ஒரு முன்னிலை வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த நேரத்தில் பாலகிருஷ்ணன் வேட்பாளராக பாஜக சார்பாக அறிவிக்கப்படலை. ஆனால் அவர் தான் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் அறிவித்தாங்கங்கிறதையும் நம்ம சேர்த்தே பார்க்கணும். அவருக்கு ஆதரவு இருக்கிறது. குவாரி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து அப்பாவை போகிற இடங்களில் பல இடங்களில் எதிர்ப்பு மக்கள் தெரிவித்து அவரால் முழுமையாக பிரச்சாரத்தை நிறைவு செய்ய முடியல அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தாவேக்கா 15 to 20% வாக்குகளை பிரிக்கிறது. அது பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் வாக்குகளையும் கொஞ்சம் இந்து வாக்குகளையும் பிரித்தா கூட அதுவும் கூட திமுகவிற்கு பாதகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம்.
இது எந்த ஒரு கணக்கு போட்டால் கூட பாஜக முன்னிலை வைக்கிறது பாலகிருஷ்ணனுக்கு சாதகமான தொகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு சின்ன எட்ஜிலையாவது அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அந்த வாய்ப்பு இல்லாமல் போகிறது அப்படின்னா காரணம் யாரு அப்படின்னா நம்ம வேற யாரையும் சொல்ல வேண்டாம். பாஜகவிலே நடந்த உள்ளடி வேலைகள், உள்குத்து, இதனால தான் ஒருவேளை அவர் வெற்றி வாய்ப்பை ஒருவேளை பாலகிருஷ்ணனுக்கு வெற்றி வாய்ப்பு நழுவி சென்றால் அதற்கு காரணம் பாஜகவினர் தான் அப்படிங்கிறது நம்முடைய கலாய்வு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.